வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்துவும் மீனாவும் கையில தாம்பூலத்தட்டோட வந்து நிக்கிறாங்க. "என்ன நீங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னுட்டு" பார்வதி கேட்குறாங்க. "அம்மா கிட்ட டான்ஸ் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கோன்னுட்டு, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? உங்களுக்கெல்லாம் டான்ஸ் வருமா? அது பரதம். அதெல்லாம் யார் வேணாலும் கத்துக்க முடியாது. அத கத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். உங்களுக்கு என்ன கைய கால ஆட்டி நீங்க பூ கட்டுற மாதிரியும் வண்டி ஓட்டுற மாதிரி நினச்சிட்டிங்களா? நீங்கள் கிளம்புங்கன்ட்டு விஜயா திட்டுறாங்க. நீங்கள் கற்றுக் கொடுங்க, நான் கற்றுக்கிறேன்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வராது, நீங்கள் கிளம்புங்கன்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமேன்ட்டு பார்வதி சொன்னதுக்கப்புறமா அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சரி, நாங்கள் முதல்ல ஆடி காட்டுறோம் பாருங்கன்றாங்க. முத்து மீனாவும் ஆடி காட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் ஆடுறதா பரதமா? அதெல்லாம் உங்களுக்கு வராது, இங்கே கிளம்புங்கன்னு திரும்ப சொல்லும்போது, சரி நீங்கள் கற்றுக் கொடுங்கன்றாங்க. அதுக்கப்புறமா விஜயா வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இவங்களும் ஆடிக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக விஜயாவுக்கு கழுத்து சுலுக்கிக்குது. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டு, இவங்க கழுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்ப முடியல, கையை அப்படியே அசைக்க முடியலன்றாங்க, வலிக்குதுன்ட்டு. சரின்ட்டு முத்து வந்து கிண்டல் பண்ணுறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இது சுளுக்கு எடுக்கிறதுக்கு சுளுக்கு சுந்தரின்ட்டு ஒருத்தர் இருக்கிறா, இவளுக்கு சுளுக்கு பிடிச்சதை எடுத்துட முடியும், நீங்கள் இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு கிளம்பு, நான் அவளை கூட்டிகிட்டு வரேன்ட்டு பார்வதி சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு வராங்க. கார்லேருந்து இறங்க மாட்டுறாங்க விஜயா. ஏன்னா இந்த கோலத்தில் மற்றவங்களாம் பார்த்தா எனக்கு என்ன ஆகுறது மரியாதை, அப்புறம் டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு யார் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் முத்து 2 பெட்ஷீட் எடுத்து வந்துட்டு 2 பேரும் மரவாக பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க இறங்கி வராங்க. வீட்டுக்கு வந்துடுறாரு இவர் முன்னால். அவங்க அப்பா கேட்குறது, என்னடா அம்மாவை போய் பார்த்துட்டு டான்ஸ் கற்றுக்கிட்டு வரேன்னு சொன்னேன், பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரேன்னிட்டு இந்த பெட்ஷீட்டை வச்சு தான்பா ஒருத்தரை நான் மரவாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ட்டு. அப்போ விஜயா வந்து நிற்கிறாங்க. என்ன விஜயா அந்த கோலம், உனக்கு டான்ஸு தெரியும் தான், அதுக்காக அப்படியே வருவான் இவர் கேட்டு கிண்டல் பண்ணுறாரு. எனக்கு சுளுக்கிச்சிங்கன்ட்டு இவங்க உள்ளே வராங்க. வந்த உடனே இதுக்கு தான் ஓவர் ஆடக்கூடாதுன்ட்டு இவர் சொல்கிறாரு. இதெல்லாமே காரணம் இவங்க தான்றாங்க. அந்த இடத்துல ஸ்ருதி, ரவி, ரோகிணி எல்லாம் வராங்க. என்ன ஆண்டி நீங்கள் இப்படி இருக்கீங்கன்ட்டு. இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேர் அங்கே வந்தாங்க, அதனால் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்க போயிட்டு எனக்கு சுளுக்கிச்சின்றாங்க. எல்லாருமே பார்த்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, இதுக்கு மேலே நீ எதுவும் பிரச்சனை பண்ணி வைக்காதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போகலாமான்னும் போது வேணான்ட்டு பார்வதி ஆண்டி வரான்னு சொல்லியிருக்காங்க. யாரையோ சுளுக்கு சுந்தரியா கூட்டிகிட்டு வராங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களும் வராங்க. அவங்க வந்து விஜயாவை செக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சுளுக்கிட்டு இருக்குது, அதனால விளக்கெண்ணை போட்டு தேய்ச்சோம்னா சரியாக போயிடுன்ட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போய்ட்டுறாங்க. விஜயா கத்துறாங்க. வெளியில் நின்று இவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில் வராங்க. விஜயாவை பார்த்தாக்கா கை சரியாகிட்டு இருக்குது, ஆனால் கழுத்து அப்படியே தான் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இப்போ கை சரியாக போயிடுச்சு, கழுத்து மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது, அதனால் நைட்டு படுக்கும்போது படியை வச்சுட்டு படுக்க சொல்லுங்கன்ட்டு அவங்க போய்ட்டுறாங்க. ஏன் விஜயா, உனக்கு இந்த வேலை தேவையா? இந்த வயசில் போய்ட்டு அது இது பரதம்லாம் சொல்லிட்டு இருந்தேன். சரி உனக்கு இஷ்டம் தான், ஆனால் அதுக்காக இப்போ இது மாதிரி பிடிச்சிக்கிச்சு, இதுக்கு மேலே அந்த வேலையெல்லாம் கொஞ்ச நாள் ஒதுக்கி வைன்றாங்க. இதை பார்த்ததுக்கு காரணமே முத்து மீனா தான். அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி இதை வந்துட்டு எனக்கு இதுமாதிரி நிலைமை உருவாக்கிட்டாங்கன்ட்டு மீனாவை கூப்பிட்டு திட்டுறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? இந்த மாதிரி எனக்கு ஆகணுன்றதுனால தான் 2 பேரும் பிளான் பண்ணி என்னை இந்த மாதிரி நிலைமைக்கு ஆகிட்டீங்கன்ட்டு அவங்க மீனாவை பிடிச்சி திட்டுறாங்க. ப்ரோமோவில் மீனா வெளியில் வந்திருக்காங்க. அந்தத்தில் ரோகிணியோட மலேசிய மாமாவை அவங்க வெளியில் பார்க்குறாங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.